அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு 12 மாதமும் இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். பொதுவா ஒரு ஆண்டின் பலன்கள் அந்த ஆண்டு இருக்கக்கூடிய கிரகநிலை சஞ்சாரங்களின் படியும் அந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகளின் அடிப்படையிலுமே கணிக்கப்படுது. அந்த விதத்துல முக்கிய பெயர்ச்சியான சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இது எல்லாமே இந்த ஆண்டு நிகழ இருக்கு. முதல் பெயர்ச்சியா மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழ இருக்கு. மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல இப்போ சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்துக்கு பெயர்ச்சியாரார். மிதுன ராசிக்கு இனி கர்ம சனி துவங்க இருக்கு. அடுத்து இரண்டாவது பெயர்ச்சியா மே 14ஆம் தேதி அன்னைக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க 12ஆம் பாவகத்துல விரய குருவா இருந்த குரு பெயர்ச்சியாகி ஜென்ம குருவா சஞ்சாரம் செய்ய இருக்கார். மிதுன ராசிக்கு குரு வரப்போறார். குரு 3 இடங்கள்ல இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்ய போறார். மே 14 வரைக்கும் உங்க 12ஆம் பாவகத்திலையும், மே 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் உங்க ஜென்மத்திலேயே சஞ்சாரம் செய்ய போறார். பிறகு அக்டோபர் 10ஆம் தேதி அன்னைக்கு அதிசாரமா பெயர்ச்சி அடைஞ்சு கடகமனையில உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய போறார். திரும்பவும் டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்திலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கார். அடுத்து மூன்றாவது பெயர்ச்சியா மே 19ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல உங்க 10ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்த ராகு இனி உங்க பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார். உங்க சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்த கேது மே 19ஆம் தேதியிலிருந்து உங்க முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல கேது சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த கிரகநிலைகள் மற்றும் இதர கிரகநிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத இப்ப பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க 10ஆம் பாவகத்துக்கு சனி வரார். 9, 10ஆம் பாவகங்கள்ல இந்த ஆண்டு உங்களுக்கு சனி சஞ்சாரம் செய்ய போறார். இதுல குரு உங்க 12 மற்றும் ஜென்மத்துல சஞ்சாரம் செஞ்சு தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க பஞ்சமஸ்தானம் 5ஆம் பாவகத்தையும், தன்னுடைய சமசப்தம பார்வையா 7ஆம் பாவகத்தையும், தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறது கூடுதல் விசேஷம். இந்த ஆண்டு நண்பர்களால உங்களுக்கு சிக்கல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அந்த நண்பர்களை சமாளிக்க கூடிய சூழலையும் சனி பகவானும் குருவும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பாக்கிய ராகு உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துவார். தந்தை மூலமா இருந்த மனக்குழப்பங்களை இந்த காலகட்டத்தில் போக்குவார். கேது உபஜயஸ்தானமான 3ஆம் பாவகத்துக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதியில வரும் காரணத்தினால ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். உபஜயஸ்தானத்துக்கு கேது வருவதனால அடுத்தவங்க விஷயத்துல நீங்க வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா பர்சனல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மிதுன ராசியில பிறந்த திருமண வயதுல இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு மே மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அக்டோபர் மாதத்துக்கு மேல 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகும் போது உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்துல நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் செய்யறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னதான் நல்லது நடந்தாலுமே இந்த கர்ம சனி உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார். தாயின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமா இருந்துக்கோங்க. பாக்கிய தந்தை ஸ்தானத்துல ராகு வரும் காரணத்தினால தந்தையுடைய உடல் நலத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வந்தா கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுத்து வேலை பண்ண விட மாட்டார் சனி. நீங்க வேலை பண்றதுல கஷ்டப்பட்டு வேலை பண்ணீங்கன்னா ஆரோக்கியத்துல பெருசா கெடுதல்களை செய்ய மாட்டார். அதே சமயத்துல சிலருக்கு தொழில் ரீதியா புதுசா தொழில் ஆரம்பிக்கிறேன், இல்ல புதுசா வேற ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க தொழிலை வேற மாதிரி மாத்தி அமைக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆரம்பத்துல சில நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். ஏன்னா சனி 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆனாலும்
உங்களுடைய தகுதிக்கேற்ப உங்க வேலையையோ அல்லது தொழிலையோ மாற்றி அமைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்படி பண்ணீங்கன்னா நஷ்டம் சரி கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா நன்மைகளை தான் செய்வார் பாக்கியாதிபதி. அதனால பெரிய கெடுபலன்கள் ஏற்படுத்த மாட்டார், கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசியில பிறந்த ஆண் பெண் அனைவருக்குமே உங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அதாவது குரு உங்க ராசியில இருக்கும்போது செயல்படுத்தலாம். குரு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணத்தை நடத்துற மாதிரி தான் இருக்கணுமே தவிர, அந்த நேரத்துல பொண்ணு பார்க்குறேன் இல்ல அக்டோபர் மாசத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிடுங்க. அக்டோபர் மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் செலவு வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் டிசம்பர் வந்துருச்சுன்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேல குரு உங்க ராசிக்குள்ள வரும்போது வக்ரகதியில இருக்கும்போதும் நீங்க திருமணம் பற்றிய முயற்சிகள்ல ஈடுபடலாம். எப்போன்னா டிசம்பர் 2025 இருந்து 2026 ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் திருமண யோகம் சாதகமா வரும். அதனால அந்த டைம்ல நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவுல அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாத காலகட்டத்துல திருமண செலவுகள் நீங்க பண்ணலாமே தவிர அந்த நேரத்துல தான் புதுசா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தை நடத்துறது, பேச்சுவார்த்தையை துவக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண் அதாவது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கும், பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. எப்போன்னா சனி வக்ர காலகட்டத்துல பின்னோக்கி நகரும் போது முயற்சிகள் எடுத்தா ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் உண்டாகும். அது அக்டோபர், நவம்பர் அந்த டைம்ல குருவும் வக்ரமா இருப்பார். அந்த சமயத்துல நீங்க செயல்படுறது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல முதலீடுகள் செய்யலாமே தவிர அதை விற்க முடியாது. அதனால நம்ம நிலத்தை விற்கலாம், பணம் வரும், அதை வச்சு வீட்டை கட்டிடலாம், இல்ல அதை வச்சு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா அது நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு செய்கிறது சிறப்பு. வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்தி வழிபாடு அல்லது நவகிரக குரு வழிபாடு உங்களுக்கு நல்ல மேன்மையை உண்டாக்கும். அதாவது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. குரு பகவானுக்குரிய மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்துங்க. மஞ்சள் வஸ்திரத்தை தானமா கொடுக்கலாம். நீங்க பச்சை நிற வஸ்திரம் அல்லது நீல நிற வஸ்திரம் அணியறது உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். இதன் மூலமா உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டாகும். வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான். கோச்சார பலன்கள் மேக்சிமம் 20% 25% அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும். மற்றபடி 75 80% அளவுக்கு உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும். அதனால கோச்சாரத்துக்கும் சுயஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்க சுயஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும், தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும், இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையெல்லாம் உங்க சுயஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.